நல்லா இருந்துச்சு ப்ரோ. குழந்தைங்களாம் நல்லா ரசிச்சு பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். காமெடிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. டீசெண்டாக எல்லாருமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்கலேருந்து எல்லாமே பார்க்குற மாதிரி. அதெல்லாம் எடிட்டிங் எல்லா விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியாக இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். நல்லா போன பாட்டை கம்பேர் பண்ணும்போது கதை கொஞ்சம் கம்மி தான். அதில் நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டோரி தான் கொஞ்சம் கம்மி. மிச்சப்படி எல்லாம் நல்லா இருக்குது. இல்லை போரில் அடிக்கலாம். ஜாலியாக தான் நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. 3 பார்ட் அளவுக்கு இல்லை. 4th பார்ட் ஓகே தான் இல்லைச்சுன்னா. அது ஃபஸ்ட்டு 2 3 பார்த்தாச்சுல, அதனால இது ஓரளவுக்கு அதே திரும்ப இதை இவங்களுக்கு தான் பிடிக்கும். இவன்கிட்ட கேளுங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்க. ஆனால் தமிழ் டப்பிங் வேற லெவலில் இருக்குது. அந்த டைலாக்லாம் கேட்டிங்கன்னா என்னால் இமேஜினே பண்ண முடியல இங்கிலீஷில் எப்படி இருக்குன்ட்டு. க்யூட்டாக இருந்துச்சு படம் ஆஸ் யூஷுவல் கும்பு பாண்டா. பட் இருந்தாலும் அந்த 3rd first லெவலுக்கு இல்லை. குழந்தைங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் நல்லா எடுத்திருக்காங்கப்பா. இதில் சொல்லிட்டா எப்படி எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது, எல்லாரோட பவரையும் ஒரு கெமிலியான் வச்சுட்டு அதை எப்படி வந்து கும்பு வாரியர் மாத்துறாருன்ட்டு. ப்ளஸ் வந்து நிறைய தத்துவம் பேசுவார். ஸோ நல்லாயிருக்கும் படம், பார்க்கலாம். காமெடி க்யூட்டாக இருந்துச்சு. அதான் சொல்லேன் 3rd 4th பார்ட்ல அளவுக்கு இல்லை. பட் இது வந்து நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். பசங்களுக்கு செம்ம என்டர்டெய்னர், நல்லா இருக்கு. அது எல்லாமே அழகாக இருக்குது, நல்லா இருக்கு. அதெல்லாம் இல்லை, பெரியவங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க வளவலன்ட்டு. அதான் சொல்கிறேன் 3rd பார்ட்டில் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் படம். க்யூட்டாக இருக்கும் சில சீன்ஸ்லாம். சிலது மிஸ்ஸிங், பட் நல்லா இருக்கு. ஏன்னா கும்பு பாண்டாக்கு நோ சொல்லவே முடியாது. வி ஆர் பிக்கெஸ்ட் ஃபேன்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க படம். பசங்க மட்டும்தான் பார்க்கணுன்னு இல்லை, நம்மளை எங்கள் ஏஜில் இருக்க எல்லாருமே பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் இது. எல்லாம் எப்படி பண்ணுறாலும் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். ஏன்னா எந்த ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. வெத்துறது குத்துறது ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்குது படம். படமே பிடிச்சிருக்கு. எந்த பார்ட் மட்டும் கரெக்டாக சொல்கிறது. ஃபைன். எப்பயுமே நம்ம கும்பு பாட்டை சாப்பிட்டுட்டே இருப்பார். ஸோ அதுவே ஒரு காமெடியான எடுப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. நாட் பேட். பட் ஆனால் இங்கிலீஷில் பார்க்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. பிள்ளைங்க இங்கிலீஷில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். அனிமேஷன் எப்பயுமே அது வந்து கும்பு பாண்டால அடிச்சிக்க முடியாதுங்க. ஆனால் என்ன சாங் இல்லை. எப்போயும் ஒரு சாங் இருக்குது. 3rd பார்ட்டில் ஒரு சாங் இருந்துச்சு. சாங் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது மட்டும் இல்லை. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை கும்பு பாண்டா நாங்கள் எப்பயுமே சொல்லவே மாட்டோம். நெகட்டிவ்ன்றதே இல்லையாங்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. பாண்டா நல்லா ஃபைட் போட்டதெல்லாம் நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாண்டாவோட ஆக்டிவிட்டி தான் நைஸ். எனக்கு அதே தான். பாண்டா ஃபைட்டு செம்மையாக இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபைட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸ் தான் ப்ரோ. 3Dயில் சூப்பராக இருக்குது. காமெடி குழந்தைங்க காமெடி தான் ப்ரோ. பெருசாக அது கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதுதான் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறாங்க. எப்பவும் போல் ஃபைட்டு போயிட்டுருக்கு. லாஸ்ட்டில் இவனுக்கு என்ன எப்படி சொல்கிறது, எல்லாரோட பவரையும் எடுத்துகிட்டு திருப்பி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இல்லை கான்செப்ட் அந்த அளவுக்கு நான் அப்சர்வ் பண்ணல. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது. ஃபேமிலி நல்லா, குழந்தைங்களாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். எல்லா மூவ்ஸும் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். ஃபேமிலியோட வந்து பாருங்கள். அதெல்லாம் அல்டிமேட். சொல்லு. ஆமாம் சொல்லி. பரவாயில்ல, ஜாலியாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் அடுத்த வாரிசு தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தது. டிராகன் வாரியர். இதில் உள்ள அடுத்த டிராகன் வாரியர் யாருன்னு எடுக்கிற கதை தான். வேறு